நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சோமவாரம் சந்திரனுடைய முழுமையான அம்சம் பெற்றது. இந்த நாளில் நம்ம பேச போகிறது சித்தர்களை பற்றி பேச போகிறோம். உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே சிவனை தேடி தேடித்தான் போயிட்டுருப்பாங்க, இறைவனை தேடி தேடித்தான் போயிருப்பாங்க. சித்தர்கள் என்பவர்கள் யார்? இறைவனை தேடுபவர்களா? இல்லை உண்மையான அர்த்தம் என்ன? அது ஏன் நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதுலேயும் தர்மமிகு இந்த சென்னையில் மட்டுமே நிறைய சித்தர்கள் வாழக்கூடிய ஒரு அதிசயம், அற்புதம், அபூர்வம் ஏன்? என்ன காரணம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சித்தர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபட்டு இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம். வாங்க. பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபோ கணபதி கணபதி கணபதி. ஆதிமூல கணநாத கஜானன, ஆதிமூல ಗಣನಾಥ ಗಜಾನನ ಅದ್ಭುತ ಧವಳ ಸ್ವರೂಪ, ಆದಿಮೂಲ ಗಣನಾಥ ಗಜಾನನ ಅದ್ಭುತ ಧವಳ ಸ್ವರೂಪ, ದೇವದೇವ ಜಯ ವಿಜಯ ವಿನಾಯಕ ಚಿನ್ಮಯ ಪರ ಶಿವದೀಪ, ದೇವದೇವ ಜಯ ವಿಜಯ ವಿನಾಯಕ ಚಿನ್ಮಯ ಪರ ಶಿವದೀಪ, ಪ್ರಭೋ ಗಣಪತಿ சார்ந்து வணங்கி துதி பாடியாடி உந்தல் சன்னதி சரணடைந்தோமே, சார்ந்து வணங்கி துதி பாடியாடி உந்தல் சன்னதி சரணடைந்தோமே, சாந்த சித்த சௌபாகியம் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே, பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபோ கணபதி கணபதி கணபதி. தேடி 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 எங்கோ ஓடுகின்றார், உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே, உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே,
கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றென விளங்கும் பெம்மானே பிரபோ ज्ञान वैराग्य विचार सार स्वर राग लय नटन पादा ज्ञान वैराग्य विचार सार स्वर राग लय नटन पादा हरिनाम भजन गुण कीर्तन नवविध नाम भजन गुण कीर्तन नवविध नायक जगन्नाथ नायक जय जगन्नाथ नायक जय जगन्नाथ नायक जय जगन्नाथ नायक जय जगन्नाथ प्रभो गणपति परिपूर्ण वाळवरुवाये प्रभो गणपति गणपति पार्वती बाल पार्वती बाल पार्वती बाल अपार वार वर परम भगव भवतरणा भक्त जन सुमुख प्रणव विनायक भक्त जन सुमुख प्रणव विनायक पावन परिमल चरणा पावन परिमल चरणा पावन परिमल चरणा पावन परिमल चरणा प्रभो गणपति परिपूर्ण वाळवरुवाये प्रभो गणपति 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 गणेशाय नमः ओम जय जय गणेशाय नमः ओम 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 गणेशाय नमः ओम जय जय गणेशाय இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நம்ம நடந்துகிட்டு இருக்கும்போது தேய்பிறை பிரதோஷம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் 6:30 மணி வரைக்கும் இருக்கும் இல்லைங்களா? ஆகவே சித்தர்க்கெல்லாம் சித்தன், சித்தனுக்கெல்லாம் தலைவன் முருகன். இந்த முருகப்பெருமான் மிகப்பெரிய சித்தன். இந்த சித்தர்கள்னு சொன்னால் நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்கன்னா இறைவனை தேடியவர்கள்னு கிடையவே கிடையாது. இறைவனை இவங்க தேடி போக வேண்டாம். இந்த அண்டத்தையே பிண்டத்தையே இந்த உடம்புலையே பார்த்தவங்க எல்லாமே இவங்களுக்கு இங்கே தான். இந்த பிண்டத்திலேயே எல்லாமே பார்த்தவர்கள் இறைவனை எங்கே பார்க்குறாங்க? இவங்க உடம்புலையே பார்க்குறாங்க. இன்றைக்கி பிரதோஷ காலத்தில் கூட பிரணவத்தையே அறிந்தவன், பிரணத்தையே போதித்தவன் 3 பேருக்கு சொல்லியிருக்காருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட முருகன், தமிழன், அழகன், தமிழுக்கு தலைவன், அவனை பற்றி பேசலைன்னா இந்த பிரதோஷம் முழுமையடையுமா? அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். நடுவில் மனிதன் வாழுகிறான், நடுவில் மனிதன் வாழுகிறான், வீணில் மனம் தடுமாறுகிறான். இறைவா இறைவா அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன்
இறைவன். மனம் போல் மாங்கல்யம் என்பார், தன் மனமே சகலமும் என்பார். மனம் போல் மாங்கல்யம் என்பார், தன் மனமே சகலமும் என்பார். தெரிந்தும் குணத்தை இழக்கின்றான், தெரிந்தும் குணத்தை இழக்கின்றான். இதயம் குலைந்து தவிக்கின்றான். இறைவா இறைவா, அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். அடிக்கும் அவன் கை அணைக்கும், புவி அனைத்தும் தலைவன் இயக்கம். அடிக்கும் அவன் கை அணைக்கும், புவி அனைத்தும் தலைவன் இயக்கம். தலைவன் அணைத்தால் சிரிக்கின்றான், தலைவன் அணைத்தால் சிரிக்கின்றான். தன்னை அடித்தால் பழிக்கின்றான். இறைவா இறைவா, அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். கற்றது கைமண் அளவு, கரை கண்டவர் எங்கே குறைவு. கற்றது கைமண் அளவு, கரை கண்டவர் எங்கே குறைவு. கண்டு அறிந்தவன் ஓர் தலைவன், கண்டு அறிந்தவன் ஓர் தலைவன். யாவும் அருள்வான் நம் இறைவன். இறைவா இறைவா, அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். நடுவில் மனிதன் வாழுகிறான், வீணில் மனம் தடுமாறுகிறான். இறைவா 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 இறைவா. தன்னுடைய உடம்பை மறைச்சிக்கிட்டு ஜீவ சமாதி அடைந்தவர்கள், சத்து அடைந்தவர்கள், சித்து பெற்றவர்கள், சத்து சிவமாகியவர்கள். இதை நம்ம பேசணும் அப்படின்னா 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் கூட ஆகாது. ஏன்னா போய்கிட்டே இருக்கும். இந்த பிரதோஷ காலத்தில் சித்தர்களை பற்றி பேசும்போது இவர்களுடைய சித்து விளையாட்டுக்கள், இவங்க நமக்கு என்ன கொடுத்தார்கள்? அவங்க ஆனந்தமாக இருக்கிறதுக்கு மட்டும் வாழ்ந்தார்களா? அவங்க ஆனந்தமாக இருக்கணுமா? அதற்காகத்தான் வந்தார்களா? இல்லவே இல்லை. ஆயுர்வேதம் அவங்க கொடுத்ததெல்லாம் பின்னாடி ஆரோக்கியமாக வாழணும். கொரோனா காலம், இந்த கொரோனா காலத்தில் கூட இப்படிப்பட்ட காலங்கள் வரும்போது இப்படிப்பட்ட உணவை நீங்கள் தவிர்த்து இப்படிப்பட்ட மூலிகைகளை சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சித்தர்கள் நமக்கு அன்னைக்கே கொடுத்துட்டு போயிருக்காங்க. गंगातरंग रमणीय जटाकलापौ गौरी निरंतर विभूषित वामभागं नारायण प्रिय मनंग मदापहारं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं वाचामगोचरमनेक गुणस्वरूपं वागीश विष्णुसुरसेवित पादपीठं वामेन विग्रहवरेण कणत्रबलतं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं भूताधिपं भुजगभूषणभूषिताङ्गं व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रं पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं शीतांशुशोभित किरीट विराजमानौ हालेक्षणानल विशोषित पंचबाणं
నాగాధిపారచిత భాసుర కర్ణపూరం వారాణసీపురపతిం భజ విశ్వనాథం. పంచాననం దురితమత్తమతంగజానాం నాగాంతకం ధనుజ పుంగవ పన్నగానాం దావానలం మరణ శోక జరాటవీనాం వారాణసీపురపతిం భజ విశ్వనాథం. తేజోమయం సగుణ నిర్గుణమద్వితీయం ఆనందకందమపి రాజితమప్రమేయం నాగాత్మకం సకల నిష్కళమాత్మరూపం వారాణసీపురపతిం భజ విశ్వనాథం. ఆశాం విహాయ పరిహృత్య పరస్య నిందాం ఉపేరతించ సునివార్య మనస్సమాధౌ ఆదాయ హృత్కమలమధ్యగతం ప్రవేశం వారాణసీపురపతిం భజ విశ్వనాథం. రాగాదిదోషరహిత స్వజనానురాగం వైరాగ్య శాంతి నిలయం గిరిజా సహాయం మాధుర్య ధైర్య సుభగం గరళాభిరామం వారాణసీపురపతిం భజ విశ్వనాథం. వారాణసీపురపతేః స్తవనం శివస్య వ్యాసోక్తమష్టకమిదం పఠితా మనుష్యా విద్యాం శ్రియం విపుల సౌఖ్యమనంత కీర్తిం సంప్రాప్య దేహ విలయే లభతే చ మోక్షం. విశ్వనాథాష్టకమిదం యః పఠేచ్చివ సన్నిధౌ శివలోకమవాప్నోతి శివేన సహ மோததே. யோக சக்தினாலேயே எவ்வளவோ மைல் தூரம் அங்கே வானத்தில் என்ன இருக்குது, அடுத்த கண்டத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டம் விட்டு கண்டம் மாறினார்கள், கூடு விட்டு கூடு பாய்ந்தார்கள், ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடம்புக்கு மாறி இப்படியெல்லாம் சித்து வேலை செஞ்சாங்கன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இல்லை இல்லை, அதெல்லாம் சத்தான வேலைகள். பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு மொழி கொடுத்தார்கள். தமிழுக்கு தலைவன் முருகன் என்றாலும் தமிழுக்கு அகராதியை கொடுத்தது, இலக்கணத்தை கொடுத்தது, இலக்கியத்தை கொடுத்தது அகத்திய மாமுனி. அப்படிப்பட்ட அகத்திய மாமுனி கொடுத்த சித்த வைத்தியங்கள் இது எல்லாமே பின்னாடி வர்ற சந்ததிகளுக்கு இந்த சித்தர்கள் நமக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் கொட்டி கிடக்குது. சிந்தனைக்கு என்றென்றும் திகட்டாத விருந்து செய்த பிழை போக்கி உன்னை காக்க வல்ல மருந்து விந்தை மிகு உலகமதில் வாழ்க்கையிலே சிறந்து விளங்கிட நீ வேண்டிடுவாய் கந்தனையே நினைந்து. கந்தனுக்கு உந்தனையே சொந்தமாக்கு, கந்தனுக்கு உந்தனையே சொந்தமாக்கு, எல்லா கவலையும் போக்கும் அவன் அருள் நோக்கு. கந்தனுக்கு உந்தனையே சொந்தமாக்கு, எல்லா கவலையும் போக்கும் அவன் அருள் நோக்கு. மனமே கந்தனுக்கு உந்தனையே சொந்தமாக்கு. வந்தனை செய்யும் அடியார் வாழ்வில் நலம் யாவும் வந்தனை செய்யும் அடியார் வாழ்வில் நலம் யாவும் வழங்கிடும் வள்ளல் என, வாழ்வில் நலம் யாவும் வழங்கிடும் வள்ளல் என வையகமே புகழும் கந்தனுக்கு உந்தனையே சொந்தமாக்கு. எல்லா கவலையும் போக்கும் அவன் அருள் நோக்கு. மனமே கந்தனுக்கு உந்தனையே சொந்தமாக்கு.
ஆலமுண்டவன் மகன் நீலவண்ணன் மருகன் ஆலமுண்டவன் மகன் நீலவண்ணன் மருகன் ஆறுபடை வீட்டில் வாழும் ஆறுமுகன் ஆறுபடை வீட்டில் வாழும் ஆறுமுகன் கோலமயில் மீதமர்ந்து ஞாலம் பலம் வந்தவன் கோலமயில் மீதமர்ந்து ஞாலம் பலம் வந்தவன் குன்று தோராடியவன் குமரன் வடிவேலன் குன்று தோராடியவன் குமரவடிவேலன் என்னும் கந்தனுக்கு உந்தனையே சொந்தமாக்கு எல்லா கவலையும் போக்கும் அவன் அருள் நோக்கு கந்தனுக்கு உந்தனையே சொந்தமாக்கு எல்லா கவலையும் போக்கும் அவன் அருள் நோக்கு மனமே கந்தனுக்கு உந்தனையே சொந்தமாக்கு வந்தனை செய்யும் அடியார் வாழ்வில் நலம் யாவும் வந்தனை செய்யும் அடியார் வாழ்வில் நலம் யாவும் வழங்கிடும் வள்ளல் என வாழ்வில் நலம் யாவும் வழங்கிடும் வள்ளல் என வையகமே புகழும் கந்தனுக்கு உந்தனையே சொந்தமாக்கு எல்லா கவலையும் போக்கும் அவன் அருள் நோக்கு மனமே கந்தனுக்கு உந்தனையே சொந்தமாக்கு ஆலமுண்டவன் மகன் நீலவண்ணன் மருகன் ஆலமுண்டவன் மகன் நீலவண்ணன் மருகன் ஆறுபடை வீட்டில் வாழும் ஆறுமுகன் ஆறுபடை வீட்டில் வாழும் ஆறுமுகன் கோலமயில் மீதமர்ந்து ஞாலம் பலம் வந்தவன் கோலமயில் மீதமர்ந்து ஞாலம் பலம் வந்தவன் குன்று தோராடியவன் குமரன் வடிவேலன் குன்று தோராடியவன் குமரவடிவேலன் என்னும் கந்தனுக்கு உந்தனையே சொந்தமாக்கு எல்லா கவலையும் போக்கும் அவன் அருள் நோக்கு மனமே கந்தனுக்கு உந்தனையே சொந்தமாக்கு சித்தர்கள் மட்டும் சிரஞ்சீவிகள் அல்ல, காயகல்பம் அவங்க மட்டும் சாப்பிடல, நவ பாஷாணத்தையும் கட்டுப்படுத்தி எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொல்லி அவங்க அதை விக்கிரகங்களை மாற்றி அதையே நமக்கு மிகப்பெரிய ஔஷதமாக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. பின்னாடி வர்ற சந்ததிகள் அதை நம்ம கவனிக்கலை, ரொம்ப எளிமையாக எடுத்துக்கிட்டோம். இதையே வெளிநாட்டிலையோ வெளி ஊர்லேயோ இருந்திருந்தால் அதனுடைய சிறப்பு அதனுடைய உண்மையான தத்துவத்தை புரிஞ்சிருப்பாங்க. ஆனால் சித்தர்கள் எங்கே பிறந்தார்கள்? இந்தியாவில். இங்கே ஏன் பிறக்கணும்? இந்த அமைப்பு அப்படி. சூரிய சந்திரர்களுடைய அமைப்பு, கிரகணத்தினுடைய தாக்கம், காந்த அலைகள், மலையின் மீது சிவபெருமான், ஆனால் மலையே சிவபெருமானாக இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் திருவண்ணாமலை. ஓம் நமः சிவாய, ஓம் நமः சிவாய. அருணமலை வாழும் ஈசனே உன் அருளை பெற வேண்டி பாடினேன். கருணை வடிவான ஜோதியே உன்னை காண கண் கோடி வேண்டுமே. அருணமலை வாழும் ஈசனே உன் அருளை பெற வேண்டி பாடினேன். கருணை வடிவான ஜோதியே உன்னை காண கண் கோடி வேண்டுமே. மணலுருவாய் அமர்ந்தவனே அகிலமெல்லாம் காப்பவனே, மணலுருவாய் அமர்ந்தவனே அகிலமெல்லாம்
அருளை பெற வேண்டி பாடினே. சித்தர் பலர் வாழும் சிறப்பான தலமே, நித்தம் பணிந்தாலே கை சேரும் பலனே. சித்தர் பலர் வாழும் சிறப்பான தலமே, நித்தம் பணிந்தாலே கை சேரும் பலனே. பித்தன் முனை பாடி கழிக்கின்ற மனமே, குற்றம் குறையின்றி உயிர் வாழும் தினமே. பித்தன் முனை பாடி கழிக்கின்ற மனமே, குற்றம் குறையின்றி உயிர் வாழும் தினமே. அருணமலை வாழும் ஈசனே, உன் அருளை பெற வேண்டி பாடினே. அறியும் பிரம்மாவும் உனை தேடி அலைந்து, ஆணவம் தொலைத்தார்கள் தன் உள்ளம் தெளிந்து. அறியும் பிரம்மாவும் உனை தேடி அலைந்து, ஆணவம் தொலைத்தார்கள் தன் உள்ளம் தெளிந்து. அடிமுடி காணாத வடிவாக எழுந்து, அகிலம் தன்னை காக்க நின்றாயே உயர்ந்து. அடிமுடி காணாத வடிவாக எழுந்து, அகிலம் தன்னை காக்க நின்றாயே உயர்ந்து. அருணமலை வாழும் ஈசனே, உன் அருளை பெற வேண்டி பாடினேன். கருணை வடிவான ஜோதியே, உன்னை காண கண் கோடி வேண்டுமே. அருணமலை வாழும் ஈசனே, உன் அருளை பெற வேண்டி பாடினேன். கருணை வடிவான ஜோதியே, உன்னை காண கண் கோடி வேண்டுமே. மணல் உருவாய் அமர்ந்தவனே, அகிலமெல்லாம் காப்பவனே. மணல் உருவாய் அமர்ந்தவனே, அகிலமெல்லாம் காப்பவனே. சும்மா இருப்பா, சும்மா கடை, சும்மாவே இரு சொல்லி பாருங்க. பா நீ ஒன்றுமே செய்யலப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. உண்மையான அர்த்தம் இது எல்லாம் சிவ வாக்கியம், சித்தர் வாக்கியம். இதனுடைய உண்மையான தத்துவம் சும்மா இருந்து பாருங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சும்மா இருக்குன்னா கையை கட்டிக்கிட்டு சும்மாவே இருக்கிறது, அப்படி இல்லை. சும்மா இருக்கும் அப்படின்னா யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்யாமல் பாசிட்டிவாக எல்லாரையும் நீங்கள் அனுசரித்து போகணும். அதுதான் சும்மா இருப்பது. அந்த சும்மா இருப்பது, சும்மா இருந்தீங்கன்னா சும்மா சும்மா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். சும்மா என்ன தரும்னா சுகத்தை தரும். சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. பதம் பெரும் நடன பரமசபாபதி, பதம் பெரும் நடன பரமசபாபதி, தகதிமி தகவென
தகதிமீ தகவென தாண்டவம் ஆடிய தகதிமீ தகவென தாண்டவம் ஆடிய சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு தில்லை சிவனருள் நிலையுண்டு. இரு பெரும் முனிவர்கள் விழிகள் குளிர்ந்திட இறை நடம் புரிந்த நிலம். இரு பெரும் முனிவர்கள் விழிகள் குளிர்ந்திட இறை நடம் புரிந்த நிலம். இறை அறிவெனும் களத்தினில் மாணிக்க வாசகர் அறிவெனும் களத்தினில் மாணிக்க வாசகர் செருபகை தவிர்த்த தலம். சிவ சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு தில்லை சிவனருள் நிலையுண்டு. ஓதிய ஐந்தெழுத்தின் அருளால் நந்தன் ஜோதியில் கலந்த இடம். ஓதிய ஐந்தெழுத்தின் அருளால் நந்தன் ஜோதியில் கலந்த இடம். அந்த மாதொரு பாகனின் தொண்டர் புராண மாதொரு பாகனின் தொண்டர் புராண மணியரங்கமைந்த இடம். சிவ சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு தில்லை சிவனருள் நிலையுண்டு. ஓதிய ஐந்தெழுத்தின் அருளால் நந்தன் ஜோதியில் கலந்த இடம். ஓதிய ஐந்தெழுத்தின் அருளால் நந்தன் ஜோதியில் கலந்த இடம். அந்த மாதொரு பாகனின் தொண்டர் புராண மாதொரு பாகனின் தொண்டர் புராண மணியரங்கமைந்த இடம். சிவ சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு தில்லை சிவனருள் நிலையுண்டு. இறைவனையே உருவாக்கியவர்கள், காய கல்பத்தை கொடுத்தவர்கள், ஆயுர் வேதத்தை சொன்னவர்கள், நயன விதியை தந்தவர்கள், இமயமலையில் வாழ்பவர்கள், இத்தனைக்கும் ஒரு சாந்தி நிலையை அடைந்தவர்கள். இவங்களுடைய ஜீவ சமாதி சென்னையை சுற்றி ஆலந்தூருக்கு அருகாமையில் எவ்வளவு ஜீவ சமாதிகள். இந்த ஜீவ சமாதியில் இருக்கும் இறைவன் அத்தனையுமே சிவம் 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 சிவோகம். அந்த யோகத்தை தரக்கூடியவன் சித்தர்களுக்கு சிவன் ஒன்றே. சிவோகம் சிவோகம்
शिवोऽहम् मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातु न वा पञ्चकोश न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातु न वा पञ्चकोश न वाक्पाणिपादं न चोपस्थपायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे द्वेषरागौ न मे लोभमोहौ मदो नैव मे नैव मात्सर्यभाव न मे द्वेषरागौ न मे लोभमोहौ मदो नैव मे नैव मात्सर्यभाव न धर्मो न चार्थो न कामो न मोक्ष चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञ न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञ अहं भोजनं नैव भोजं न भोक्ता चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मृत्युर्न शङ्का न मे जातिभेद पिता नैव मे नैव माता न जन्म न मृत्युर्न शङ्का न मे जातिभेद पिता नैव मे नैव माता न जन्म न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्यं चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्यं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो विभूत्वा च सर्वत्र सर्वेन्द्रियाणाम् अहं निर्विकल्पो निराकाररूपो विभूत्वा च सर्वत्र सर्वेन्द्रियाणां न चासङ्गतं नैव मुक्तिर्न मेय चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं न चासङ्गतं नैव मुक्तिर्न मेय चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् மனித குலத்துக்கு சித்தர்கள் கொடுத்துட்டு போன பொக்கிஷங்கள் எவ்வளவோ இருக்கு.
உலகத்தில் எந்த மூலையிலையும் 6 கண்டத்திலையும் வேற யாருமே கொடுக்க முடியாத மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு சித்தர்களாக நம்ம ஆராய்ந்து பார்த்தா அற்புதங்கள் நம்ம கையில் இருக்குது. பின்னாடி வர்ற சந்ததிகள் யாருமே புரிஞ்சுக்கலையே. இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், அனுசரித்து இவங்க கொடுத்ததை உபயோகிச்சாலே அற்புதமாக ஜெயிக்கலாமே. ஜீவ மூலிகைகள், அவங்க கொடுத்த ஒவ்வொரு பச்சிலைகள், பூஜா முறைகள், சாந்த நிலைகள், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு சித்த வைத்தியனாக ஆயுர் வைத்தியமாக நயன விதி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். விதி என்ன செய்யும்? நயன விதி இருக்கும்போது அப்படிங்கிறதான் புதுமையான ஒரு விதி. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் நாளை சித்தர்கள் வரிசையில் பார்க்கலாம்னு சொல்லி நாளை உங்களை சந்திக்கிறேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.